மத்திய அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டமான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வருகிறது. நீண்ட காலமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS மீண்டும் செயல்படுத்த கோரி வரும் ஊழியர்களின் தேவையை மனதில் கொண்டு தேசிய ஓய்வூதிய முறைக்கு ANPS பதிலாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். பழைய ஓய்வூதிய திட்ட OPS சலுகைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஊழியர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய அமைப்பு ஆகிய இரண்டிலும் உள்ள முக்கிய அம்சங்களை சேர்த்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் UPS அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் கடைசி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெற்று வந்தனர். இப்போது அதே சலுகை UPS இன் கீழ் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10% பங்களிக்க வேண்டும். இதனுடன் அரசாங்கம் 14% பங்களிக்கும். இது தவிர UPSக்கு ஒரு தனி இருப்பு நிதி இருக்கும். இதில் அரசாங்கம் கூடுதலாக 8.5% பங்களிக்கும். இந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். 10 முதல் 25 ஆண்டுகள் சேவை. இந்த கால அளவிற்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு விகிதாசார ஓய்வூதியம் கிடைக்கும். ஊழியரின் மறைவு. ஒரு ஊழியர் பணியின் போது இறந்தால் அவரது குடும்பத்தினருக்கு அவரது ஓய்வூதியத்தில் 60% கிடைக்கும்.